Good morning, students. Last class we have seen contribution of Kautilya to trade, important ancient trade centers in the coastal regions of Tamil Nadu, the next river Vaigai, Alankulam location and significance. Now we are going to see commerce and trade in North India. அதாவது வட இந்தியாவில் வணிகம், வட இந்தியாவில் வந்து எந்த மாதிரியான வணிகம் வந்து இருந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்தியா வாஸ் பர்பஸ் even during the medieval period from 12th to 16th century. Despite and political upheavals, Balban was the first sultan who paved the way in the dense forest and helped traders and the commercial caravans to move from one marketplace to others. அதாவது வட இந்தியாவில் வந்து வணிகம் எப்படி இருந்துச்சுன்னா, அரசியல் மாற்றங்கள் இருந்த போதும் 12ஆம் நூற்றாண்டு முதல் 16ஆம் நூற்றாண்டு வரை இந்தியாவில் செழிப்புடன் விளங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. பால்பன் முதலாக சுல்தானாக இருந்தார் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து முதலாக அதாவது சுல்தானாக இருந்தார். அடர்ந்த வனப்பகுதியில் பாதை உருவாக்கி வியாபாரம் செய்ய வழிவகுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட், அலாவுதீன் கில்ஜி brought the price to a very low ebb. அதாவது அலாவுதீன் கில்ஜி அவரோட காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, பொருட்கள் விலைகளை குறைத்து வியாபார வளர்ச்சியை பெருக்க வழிவகுத்தார். அவர் வந்து என்ன பண்ணார், பால்பன்றவர் என்ன பண்ணார்னா, வியாபாரத்துக்கு முதலாக அடர்ந்த வனப்பகுதியில் வந்து பாதை உருவாக்கினார், வியாபாரம் செய்ய வழிவகுத்தார்னு சொன்னாங்க. ரெண்டாவது, அலாவுதீன் கில்ஜின்றவர் என்ன பண்ணுறாருனாக்கா, பொருட்களின் விலை குறைப்பதற்கு வியாபார வளர்ச்சியை பெருக்க வழிவகுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. He encouraged the import of foreign goods from Persia and subsidized the goods. அதாவது இவர் என்ன பண்ணார்னாக்கா, அவர் பெர்ஷியாவிலிருந்து வெளிநாட்டு பொருட்களை இறக்குமதி செய்ய மானியம் வழங்கி ஊக்கப்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்சிடி வந்து வழங்கினாங்க, மானியம் கொடுத்தாங்க பொருட்களை வந்து இறக்கிறதுக்கு அப்படின்னாங்க. அரப்ஸ் வேர் டாமினன்ட் அண்ட் பிளேயர் இன் இந்தியா ஃபாரின் ட்ரேட். அதாவது அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, அரேபியர்கள் வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஆதிக்கம் செலுத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு, தே நெவர் டிஸ்கரேஜ் இந்தியா ட்ரேட் லைக் தமிழ்ஸ் அண்டு குஜராத்ஸ் எக்ஸட்ரா. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, தமிழர்கள் குஜராத்தியர்கள் போன்றவர்கள் வந்து இந்திய வர்த்தகங்களை வந்து அவர்கள் ஒருபோதும் வந்து என்ன பண்ணால் நசுக்க நினைப்பதில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியே இதில் கொடுத்துருக்காங்க. த ட்ரேட் பிட்வீன் த கோஸ்டல் போர்ட்ஸ் வேர் இன் த ஹேண்ட்ஸ் அண்ட் த மேவாரிஸ் அண்ட் குஜராத்ஸ். அதாவது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இதில் கடலோர வர்த்தகம் மார்வாடிகள் மற்றும் குஜராத்தியர்கள் கைகளில் வந்து இருந்தது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மார்வாரிஸ் அண்ட் குஜராத்திஸ். த ஓவர்லேண்ட் ட்ரேட் வித் த சென்ட்ரல் அண்ட் வெஸ்ட் ஏஷியா வாஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் முல்தானியஸ் who were the Hindus and Qurayshanis who were the Afghanistan and Iranians and so on. அதாவது அதுக்கு அடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்கனாக்கா, மத்திய மற்றும் மேற்கு பகுதிகள் ஆசிய நிலப்பகுதி வர்த்தகங்களில் வந்து இந்துக்களின் முல்கானியர்களின் ஆப்கானியர்கள் மற்றும் ஈரானியர்கள் குர்சானியர்களிடம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியெல்லாம் வந்து இவங்க வசம் வந்து இருந்தது அப்படின்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட், during the Sultanate period, trade flourished
due to the establishment of the currency system based on silver and copper. முதல்ல வந்து என்ன பண்ணாருன்னா யாரோட காலத்தில்னா வெள்ளி மற்றும் தாமிரம் அடிப்படையில் நாணய முறை நிறுவப்பட்டு சுல்தான்கள் காலகட்டத்துக்குள் வர்த்தகம் செழித்துவங்கியது அப்படின்றாங்க. சுல்தானுடைய காலத்தில் தான் என்ன பண்ணாங்கன்னா முதல்ல வந்து இந்த மாதிரி வந்து காயின்ஸ் வந்து முதல்ல வெளியிட்டாங்க. காப்பர் காயின்ஸ் வந்து வச்சு காப்பரும் சில்வரும் வச்சு பயன்படுத்தினாங்க. தென் நெக்ஸ்ட் மொரீஷியஸ் ட்ராவலர்ஸ் டிஸ்கிரைப்டு த டீமிங் அண்ட் மார்க்கெட் ஆஃப் பிக் சிட்டி இன் த கேங்கட்டிக் பிளைன், மால்வார், குஜராத் அண்டு சவுத் இந்தியா. அதாவது மொரிஷ் பயணிகள் வந்து கங்கை சமவெளி, மால்வார், குஜராத் மற்றும் தென்னிந்தியாவில் வந்து உள்ள பெரிய நகரங்களில் நடைபெற்ற சந்தையினை வந்து என்ன பண்ணாங்கன்னா விவரித்துள்ளார் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் த இம்பார்ட்டன்ட் ட்ரேட் சென்டர்ஸ் வேர் டெல்லி, மும்பை, அகமதாபாத், சோனார் அண்டு சோனார்கூன், ஜோனாப்பூர், லாகூர், ஸோ ஆன். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெல்லி, மும்பை அதாவது பம்பாய், அகமதாபாத், சோனார்கூன், ஜான்பூர், லாகூர் ஆகிய இடங்கள் வந்து வர்த்தக மையங்களாக விளங்கின அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு த பர்கோனியன் ஃபாரின் ட்ரேட் லேட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் மார்க்கெட் பிளேஸ் இன் த டவுன் அண்டு வில்லேஜஸ். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாருங்கன்னா இந்த பகுதியெல்லாம் எந்த பகுதினா லாகூர் ஆகிய இடங்களில் முக்கிய வர்த்தக மையங்களாக விளங்கின அப்படின்னாங்க. காபூல், அரேபியா, ஐரோப்பா, மேற்கு ஆசியா மற்றும் சீனாவிலிருந்து குதிரைகள், உலர் பழங்கள், விலையுயர்ந்த கற்கள், கண்ணாடி பொருட்கள், விலை உயர்ந்த வந்து பொருட்கள், ஜவுளி, கச்சாப்பட்டு, பவளப்பாறைகள், வாசனை எண்ணெய்கள், வெல்வெட்டு போன்றவைகள் வந்து இந்தியாவில் இறக்குமதி செய்தன. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பார், இந்தியா த ஹேண்ட்கிராஃப்ட் கமெண்டன்ட் டு குட்ஸ் ஃபாரின் மார்க்கெட். இந்தியா இம்போர்ட்டட் த ஆர்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் அண்ட் கிளாஸ்வேர், ஹை கிரேட் அண்ட் டெக்டைல்ஸ், ரா ஸ்கில்ஸ் அண்ட் corals and standard oil, velvets, etc. from Kabul, Arabia and Europe, West Asia and the China. அதாவது இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்த இந்திய தயாரிப்புகள் கிழக்கு ஆப்பிரிக்கா, மாலயா, சீனா, ஆப்கானிஸ்தான், மத்திய ஆசியா மற்றும் பெர்ஷியா ஆகிய நாடுகளில் ஏற்றுமதி செய்யப்பட்டன. எந்தெந்த பொருளாக ஏற்றுமதி செய்கிறாங்க? இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வேர் எக்ஸ்போர்ட்டட் டு ஈஸ்ட் ஏசியா, மால்யா, சைனா அண்ட் ஃபார் ஈஸ்ட். The next trade was conducted through the overland routes of Afghanistan, Central Asia and Persia. India conducted foreign trade with land route with Quetta and Khyber passes, Iraq and Bukhara. அதாவது கடல் வழியாகவும் எந்தெந்த பகுதியில்னா இந்தியா தயாரிப்புகள் வந்து கிழக்கு ஆப்பிரிக்கா, மலாயா, சீனா, ஆப்கானிஸ்தான், மத்திய ஆசியா, பெர்ஷியா ஆகிய நாடுகள் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்னா. கைபர் இப்போ தரை வழியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து கடல் வழியாக வந்தாங்க. இப்போ கைபர் கணவாய், ஈராக், புகாரா ஆகிய இடங்களிலிருந்து வந்தனர். இது வந்து மலபார், குஜராத், காலிகட் அண்டு காம்பாட் மற்றும் மங்களூர் ஆகிய இடங்களில் குடியேறி ஒரு பெரிய வணிக உலகத்தை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டிருந்தனர் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து கொடுத்துருவாங்க த ட்ரேட்ஸ் ஆஃப் மலபார், குஜராத் அண்ட் ஃபாரின் செல்டர் இன் த போர்ட்ஸ் ஆஃப் த காலிகட், கும்பட் அண்டு மங்களூர் கண்ட்ரோல் இன் த மேஜர் பிஸ்னஸ் செக்டர்ஸ் இன் த போர்ட் சிட்டிஸ். நிறைய துறைமுக வாணிகத்தை வந்து என்ன பண்ணாங்கன்னா உருவாக்கினாங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு பெரிய வணிக உலகத்தை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வந்து கொண்டிருந்தனர் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பூம்புகார். லுக் அட் த பிக்சர்.
This is Pumbukar city, port place. The southern coastal Coromandel coast, mostly within the territory of Tamil Nadu state, the thick with history. அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, பூம்புகார் தென் சோழமண்டல கடற்கரை நகரமாக பூம்புகார் தமிழ்நாட்டின் எல்லைக்குள் அமைந்துள்ளது, வரலாற்று சிறப்பை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு, திஸ் history is not only of the European colonization but goes back to the ancient times when many places along the coast were centers of the international trade. அதாவது இதில் என்ன சொல்லணும்னா, இந்த நகரம் ஐரோப்பிய குடியேற்றங்களை மட்டுமல்லாமல் கடலோர பகுதிகளில் பல இடங்களுக்கு சர்வதேச வர்த்தக மையங்களை வந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வதேச அளவில் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இங்கே வந்து வியாபார வாணிபம்லாம் வந்து நடந்திருந்தது. மிகப்பெரிய கடற்கரை வணிக தளமாக இது வந்து இருந்தது அப்படின்றாங்க. ஒன் சச் பிளேஸ் விச் இஸ் said to have flourished from 200 BC onwards is the பூம்புகார். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, பொது ஆண்டுக்கு முன் பிசிஇ அப்படி சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2ஆம் நூற்றாண்டு இதில் பிசின்னு கொடுத்துருக்காங்க. பிசினா பிஃபோர் கிறிஸ்ட் அப்படின்றாங்க, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன் சச் பிளேஸ் விச் த சைட் have the flourished from 200 BC onwards is a பூம்புகார். அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த நகரம் ஐரோப்பிய குடியேற்றங்களை மட்டுமல்லாமல் கடலோர பகுதிகளிலிருந்து பல இடங்களிலிருந்து சர்வதேச வர்த்தக மையங்களை கொண்டிருந்தது அப்படின்றது பொது ஆண்டுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டு வரையிலான காலப்பகுதியில் பூம்புகார் என்று அழைக்கப்பட்டது அப்படின்றாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 2ஆம் நூற்றாண்டில் பூம்புகார்னு வந்து இது அழைக்கப்படுது அப்படின்றாங்க. The seaside town which was once the second capital of the Chola dynasty and a major center of the international trade with both eastern and the western people, silk appears to be a major items of exports from here. The ancient port of destroyed and is the now founded by the archaeologists submerged off the coast for up to 5 kilometers. Erosions of land or the tsunami was city as the possible causes. அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, சோழ பேரரசின் 2வது தலைநகரமாக விளங்கியது கடற்கரை நகரம் மற்றும் கிழக்கு மற்றும் மேற்கத்திய மக்களிடையே வந்து சர்வதேச வர்த்தகத்தின் முக்கிய மையமாக விளங்கியது அப்படின்றாங்க. இங்கிருந்து தான் என்ன பண்ணாங்கன்னா, இறக்குமதி செய்யப்பட்ட முக்கிய பொருட்களாக பட்டு இருந்தது. புராதன துறைமுகம் அழிக்கப்பட்டு, டெஸ்ட்ராய்ட் பண்ணுறதுனா அழிக்கப்பட்டு அப்படின்றத பார்த்தோம். அழிக்கப்பட்டு இப்போது வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் 5 கிலோமீட்டர் வரை கடலில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கின்றனர் அப்படின்றாங்க. இதற்கு காரணம் நிலம் அரிப்பு அல்லது சுனாமி போன்றவரையாக இவை இருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. எரோஷன் ஆஃப் லேண்ட் ஆர் எ சுனாமி வாஸ் த seated as a possible causes. That's all student. Tomorrow we will meet next topic. Thank you.